மண் பயனுற மானுடம் மாண்புற இயேசு விரும்பும் இறையாட்சி இவ்வுலகில் நிலை பெற தன்னையே கருவியாக கையளித்த மனிதர்களில் ஒருவர் தான் தந்தை மெதாய். இவர் 1610 அக்டோபர் மாதம் 6ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டின் சுவர் நகரம் என்று அழைக்கப்படும் நகரங்களில் ஒன்றான கார்காசோனில் பிறந்தார். இவர் பிறந்த காலம் போர் மேகம் சூழ்ந்து வறுமையும் வேதனையும் வாட்டி எடுத்த காலம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் பிரிவினை கிறிஸ்தவர்களுக்கும் இடையே 30 ஆண்டுகளாக போர் மூண்டு இருந்த காலகட்டத்தில் போர்க்களத்தில் பூவாய் மலர்ந்தார் தந்தை மெதாய். போரின் விளைவால் பிரான்ஸ் மக்கள் உறவுகளை தொலைத்து, வீடிழந்து, உடைமைகளை இழந்து, விவசாய நிலங்களை இழந்து, வறுமையின் பிடியினில் சிக்கி அமைதியை தொலைத்தவர்களாய் துயருற்றனர். அதன் தாக்கம் தந்தை மெதாயின் வாழ்விலும் எதிரொலித்தது. இருப்பினும் இவரது தந்தை 3ஆம் லூயிஸ் என்ற அரசரின் வழக்கறிஞராக பணியாற்றிய காரணத்தால் செல்வ செழிப்பில் வாழ்ந்தார். ஆனால் அந்த செல்வம் தன் அருள் வாழ்விற்கு தடையாக வண்ணம் தன் தாயின் வழிகாட்டுதலில் இறைவனிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை உணர்ந்து தன் சிறு வயது முதலே தெய்வ பயம் மிக்கவராய், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் உன்னதராய், ஏழை எளியவருக்கு செய்வது எல்லாம் இறைவனுக்கே செய்வது என்று எண்ணி வளர்ந்தார் தந்தை மெதாய். பக்தியில் வளர்ந்த தந்தை கல்வி அறிவு பெற்றிட தன் 13ஆம் வயதில் தன் ஊரில் புதிதாய் தொடங்கப்பட்ட இயேசு சபை கல்லூரியில் இயற்பியல் மாணவராக சேர்ந்தார். ஏட்டுக்கல்வியை ஒருபுறம் பெற்றாலும் அதைவிட அதிகமாய் சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக அங்கிருந்த அருட்தந்தையர்களோடு இணைந்து பணியாற்றுவதை மிகப்பெரிய வாய்ப்பாக கருதினார். இறை பணியையும் சமூக பணியையும் ஒருங்கே ஆற்றும் அருட்தந்தையர்களின் வாழ்வினால் ஈர்க்கப்பட்ட தந்தை மெதாய் அவர்களைப் போல தன் வாழ்வு முழுமையும் இறைவனுக்காய் அர்ப்பணிக்க விரும்பி 1626 தனது 16ஆம் வயதில் இயேசு சபையில் இணைந்தார். தந்தை அவர்கள் தூலூஸில் உள்ள குருமடத்தில் இறையியல் படித்துக் கொண்டிருந்த பொழுது பிரான்ஸ் தேச மக்கள் போரின் கொடூர தாக்குதலுக்கு மத்தியில் பிளேக் என்ற கொடிய நோயினால் தாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கானோர் இறந்து கொண்டிருந்தார்கள். போரிலிருந்து மீள முடியாமல் தவித்தவர்கள் வாழ்வில் மீண்டும் எழ முடியாமல் கட்டி போட்ட நோயின் கொடுமையால் வாடி தவித்த பிரான்ஸ் மக்களுக்கு தன் நண்பர்களோடு இணைந்து களப்பணியாற்ற விரும்பினார் தந்தை மெதாய். ஆனால் ஏற்கனவே இந்நோயின் கோர தாண்டவத்தால் பல அருட்தந்தையர்களை இழந்திருந்ததால் அவரது விருப்பத்தை இயேசு சபையினர் ஏற்கவில்லை. அழைத்தலில் நிலைத்திருந்த தந்தை 1637ஆம் ஆண்டு தனது 27வது வயதில் இயேசு சபை குருவாக அருள் பொழிவு பெற்று 1637 முதல் 1642 வரை அரிலாக்கில் உள்ள இயேசு சபை பள்ளியின் பொருளாளராகவும் 1643 முதல் 46 வரை சென்ட் புளோர் நகர இயேசு சபை கல்லூரியில் இல்ல அதிபரின் உதவியாளராகவும் பொறுப்பேற்றார். மறைப்பணியும் சமூக பணியும் இணைந்த இறைப்பணியை விரும்பிய தந்தை அவர்களுக்கு தொடக்கத்தில் 8 ஆண்டுகளும் சமூக பணி ஆற்ற வாய்ப்பின்றி நிர்வாக பணியை வழங்கப்பட்டாலும் தன் சபை தனக்களித்த பணியை அர்ப்பணிப்போடு செயலாற்றி காலம் கனிய காத்திருந்தார் தந்தை மெதாய். 1646 அதே கல்லூரியில் புரொக்குரேட்டராக நியமிக்கப்பட்ட போது துயருறும் மக்களுக்கு தோள் கொடுக்க காத்திருந்த தந்தைக்கு அதற்கான வாய்ப்பாக அதனை பயன்படுத்திக் கொண்டார். கல்லூரியின் வளர்ச்சிக்கு நிதி திரட்ட பிரான்சின் மாசிப் மையத்தை சுற்றி உள்ள பல்வேறு மறை மாவட்டங்களுக்கு பயணப்பட்ட தந்தை அங்கு தேவைகளில் உள்ள மக்களை சந்தித்தார். தன் இறை பணிக்காக தொடர்ந்து பயணித்த நகரங்களில் ஒன்றுதான் லெப்பி நகர். அந்நகர பங்கு தளங்களில் திருப்பலி நிறைவேற்றியும் மறையுரையாற்றியும் அங்கிருந்த மக்களின் ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றினார். நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்தில் பல மணி நேரம் செலவழித்த தந்தை மெதாய் தூய ஆவியின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்பதை உள்ளூர உணர்ந்தவராய் தம்மை நாடி வந்த ஏழை, எளியோர்,
அனாதைகள், ஆதரவற்றோர், நோய்களால் துயருறுவோர், கைம்பெண்கள், கைதிகள் என விளிம்பு நிலையில் தவிப்பவர்களுக்கு தன் உடனிருப்பை காட்டினார். அவர்களின் தேவைகளில், குறிப்பாக ஆன்மீக வழிகாட்டுதலுக்காக தம்மிடம் வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் முனைப்புடன் செயல்பட்டு இறை திட்டத்தை நிறைவேற்றினார். மனிதர்களை மாண்புடையவர்கள் ஆக்கும் ஒப்புயர்வற்ற பணியை விரும்பி செய்து வந்த தருணத்தில்தான் வறுமையின் கோர பிடியிலும் நோயின் கொடூர தாக்குதலிலும் சிக்கி உழலும் மனிதர்களுக்காக பணியாற்றவும் ஈடு இணையற்ற இறைவனின் அன்பில் ஆழப்படவும் விரும்பும் துடிப்புமிக்க சில இளம் பெண்களையும் விதவைகளையும் சந்தித்தார் தந்தை மெதாய். அவர்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் 17ஆம் நூற்றாண்டில் பெண்களுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மடாலயத்தில் துறவு வாழ்வு வாழ தாங்கள் அழைக்கப்பட்டதாக அவர்கள் உணரவில்லை. மேலும் அவர்களுள் சிலருக்கு மடத்தில் நுழைய தேவையான வரதட்சணையும் இல்லாதிருந்தது. ஆன்மீக பணியையும் சமூக பணியையும் ஒருங்கே ஆற்றும் ஆர்வம் இருந்தும் அதற்கான வழியினை அறியாது இருந்த அப்பெண்களுக்கு வழிகாட்டினார் தந்தை மெதாய். தனது பணியின் பொருட்டு லெப்பி நகரம் வரும் பொழுதெல்லாம் அவர்களை சந்தித்தார். அவர்களிடம் இருந்த ஆன்மீக தேடலும் மக்கள் சேவையில் இருந்த அதீத ஈடுபாடும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வு முன்னேற்ற எண்ணிய துடிப்பு என அவர்களின் இறையரசை தேடிய வாழ்வு தந்தைக்கு உற்சாகத்தையும் புது உத்வேகத்தையும் அளித்தது. மக்களின் அவலத்தை நீக்கி ஒடுக்கப்பட்டவர்களின் வாழ்வு மேம்பாடு அடைய இப்பெண்களை இறைவன் தேர்ந்தெடுத்துள்ளார் என்னும் இறை விருப்பத்தை உணர்ந்த தந்தை அவர்களின் துறவற வாழ்வின் பயணத்திற்கு முதல் படி அமைத்தார். இறை திருவுளம் எதுவென்பதை அப்பெண்களுக்கு உணர்த்தி அப்பணி வாழ்வுக்காக லெப்பி நகர வீதிகளில் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருவராக அனுப்பி அவர்கள் ஆற்றக்கூடிய ஆன்மீக மற்றும் சமூக பணிகளில் முழுமையாக ஈடுபட ஊக்கமூட்டினார். பல்வேறு மாறுபட்ட சூழல்களில் இருந்து அப்பெண்கள் வந்திருந்தாலும் குழுவாக இணைந்து மறைப்பணியாற்றும் அப்போஸ்தலிக்க வாழ்வு வாழ ஆர்வம் கொண்டிருந்த அவர்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கினார் தந்தை மெதாய். அன்றைய காலத்தில் விதவைகள் தவிர பெண்கள் ஆண்கள் துணையின்றி வெளியில் செல்ல அனுமதி இல்லாத காரணத்தினால் இந்த 6 பெண்களும் மக்களிடையே சென்று சேவை செய்வதற்கு ஏதுவாக துறவிகள் என்பதை வெளி உலகிற்கு காட்டாமல் விதவைகள் போல் உடை உடுத்தி பணி வாழ்வில் ஈடுபட்டனர். தங்களின் பொருளாதார தேவைக்காக லேஸ் மேக்கிங், அதாவது சரிகை செய்வதை தங்கள் அன்றாட தொழிலாகவும் ஃபர்ஸ்ட் கிச்சன் என்று அழைக்கப்படும் இந்த அறையை தாங்கள் தங்கும் அறையாக மட்டும் கருதாமல் இணைந்து பணியாற்ற, குழுவாக செயலாற்ற, இறை உறவில் பலம் பெற, தங்கள் பணியில் கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள என இறை அன்பில் வாழவும் வளரவும் ஏற்ற புனித இடமாக இந்த அறையை கருதினர். தந்தை மெதாய் இக்குழுவை லிட்டில் டிசைன் என்று அழைத்தார். லெப்பி மறைமாவட்ட அப்போதைய ஆயர் ஹென்றி தே மோப்பாஸ் இவர்களின் சேவையை அறிந்து வெகுவாக பாராட்டி மறைமுகமாக இவர்கள் செய்த சேவையை வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்த விரும்பினார். ஆனால் தந்தை சார்ந்திருந்த இயேசு சபையின் தலைவர்கள் இதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அவர்களின் அனுமதியையும் ஒப்புதலையும் பெற விரும்பிய தந்தை மெதாய் இயேசு சபை தலைவர்களோடு பலமுறை கலந்துரையாடியும் இந்த சபையின் நோக்கத்தையும் அது தொடங்கப்பட்டதன் காரணத்தையும் பலமுறை விரிவாக எடுத்துரைத்தும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவனின் மகிமையை போற்றவும் அப்பெண்களின் ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டவும் என உயரிய நோக்கத்தோடு சேவையாற்றிய தந்தையின் பெயருக்கு சிலர் களங்கம் ஏற்படுத்தி அவர் மீது தேவையில்லாத குற்றங்களை சுமத்தவும் செய்தனர். தன் நோக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்துவதை கண்ட தந்தை மெதாய் தாம் உருவாக்கிய சபைக்கு பேராயர் ஹென்றி தே மோப்பாஸை சபையின் நிறுவனராக பொறுப்பேற்க சொல்லி தன் உடன் இருப்பை வெளிப்படுத்தாமல் மறைமுகமாக இருந்து பெண்களை வழி நடத்தினார். இறை திருவுளம் ஏற்று தந்தை தொடங்கிய மறைமுக துறவற சபையை 1650ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் பேராயர் அவர்கள் இந்த குழுவுக்கு புனித வலன் சபை சகோதரிகள் என்ற அங்கீகாரத்தை கொடுத்து வெளி உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். 1651ஆம் ஆண்டு வரை
இந்த சகோதரிகளோடு தொடர்பில் இருந்த தந்தை அவர்கள் அதன் பிறகு அவர்களை சந்தித்ததே கிடையாது. வெறும் 6 பெண்களை கொண்டு தொடங்கிய இச்சபையானது ஆலமரம் விழுது போல் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பல மறை மாவட்டங்களில் வேரூன்றி இறைப்பணியையும் சமூக பணியையும் ஒருங்கே ஆற்றும் உன்னத சபையாக விரிவடைந்தது. துறவரத்தின் மையமான கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தைப்பாட்டிற்கு முற்றிலும் கட்டுப்பட்ட தந்தை மெதாய் சபை தலைவர்களின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு 1652 முதல் 1669 வரை அரிலாக், கிளர்மெண்ட் மற்றும் மான்ஃபரண்ட் ஆகிய பகுதிகளில் தனக்கான வழங்கப்பட்ட பணிகளை நேர்த்தியுடன் செய்து சபை ஒழுங்கையும் இறை திருவுளத்தையும் நிறைவேற்றினார். அக்காலகட்டத்தில் அவர் தமக்கென பணிக்கப்பட்ட பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட போதும் தன்னால் இயன்ற போதெல்லாம் தூய வளன் சபை சகோதரிகள் பின்பற்றக்கூடிய பொன்மொழிகள், சட்டங்கள், நூல்கள் ஆகியவற்றை எழுதி சகோதரிகளை நேரில் சந்திக்காமலேயே அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். சகோதரிகளும் தந்தை அவர்களை நேரில் சந்திக்கவில்லை என்றாலும், அவரோடு தொடர்பில் இல்லை என்றாலும் அவருடைய பொன்மொழிகளை தங்கள் சபைக்கானதாக ஏற்று தந்தை மெதாய் அவர்களை தங்கள் சபையின் நிறுவனராக ஏற்றுக்கொண்டனர். சபை மென்மேலும் வளர்ந்த காலத்திலும் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருந்த தந்தை அவர்கள் பிலோன் நகரில் உள்ள வயதான தந்தையர்கள் வாழும் இல்லத்தில் 3 மாத காலம் உடல் நலம் பாதிக்கப்பட்டு பின் 1669 டிசம்பர் 30ஆம் நாளில் இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்து விண்ணுலக பிறப்படைந்தார். அவர் மரணத்தின் போது அவரோடு வாழ்ந்த அருட்தந்தையர்கள், சபை தலைவர்கள், அவர் பணியாற்றிய இடங்களில் இருந்த அவரால் சேவை பெற்ற மக்கள், அவர் பணியாற்றிய மறை மாவட்டங்களின் ஆயர்கள், இப்படி அவரால் பயன் பெற்ற பலரும், அவரை வழி நடத்திய பலரும், அவரை பற்றி பகிர்ந்து கொண்ட அவருடைய குணங்களும் மதிப்பீடுகளும் பணியின் சிறப்பும் தான் நீங்கள் இப்பொழுது பார்ப்பவை. மக்களும் ஆயர்களும் அவரை ஒரு புனிதர் என்றும் ஒரு அப்போஸ்தலர் என்றும் அழைக்கும் அளவிற்கு அவரது பணி வாழ்வு மேன்மை நிறைந்ததாக இருந்தது. இறை அவனை அன்றி யாருக்கும் அஞ்சாத துணிவு, இறை சித்தத்தை நிறைவேற்றுவதில் உறுதி, விடாமுயற்சி, அசாத்திய தைரியம், ஏழைகள் பால் இரக்கம், ஆதரவற்றவர்களுடன் உடன் இருத்தல், மக்களின் ஆன்மீக தேவையை நிறைவேற்றுதல், தொலைநோக்கு சிந்தனை, தனது பலவீனத்தில் இறைபலம் வெளிப்படும் என்ற கடவுள் நம்பிக்கை, கடவுளுக்காகவும் மக்களுக்காகவும் தம்மை வெறுமையாக்குதல், நற்கருணை ஆண்டவர் பால் இருந்த அளவிறந்த அன்பு, எல்லாம் அதிமிக இறைவனின் மகிமைக்கே என்ற எண்ணம், கால நேரம் கருதாது இறைப்பணி ஆற்றுவதில் இருந்த ஈடுபாடு, இவை அனைத்தும் தந்தை மெதாய் அவர்களின் தனிச்சிறப்பும் தனித்துவமிக்க பண்புகளும் ஆகும். சவால்கள் நிறைந்த தந்தை மெதாய் அவர்களின் வாழ்வு நம் அனைவருக்கும் மிகப்பெரிய பாடமாக அமைகிறது. தந்தை மெதாயின் வாழ்வை நமதாக்க ஒரு எளிய அழைப்பு இது. இதோ நம் அன்பு தந்தையின் குரலுக்கு செவி கொடுப்போமா? அன்பு குழந்தைகளே, இறைவனின் திட்டத்துக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு பிரான்ஸ் நாட்டில் நான் தொடங்கிய இந்த சபை இன்று மொத்தம் 34 துறவற சபைகளாக உலகம் முழுவதும் 45 நாடுகளில் பரவி இறைப்பணியோடு சமூகப் பணி, மருத்துவப் பணி, சிறைப்பணி, கல்விப்பணி என இன்னும் பல்வேறு பணிகளை செய்து வரும் என் அன்பு பிள்ளைகள் மூலம் 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நான் இன்னும் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் விட்டுச் சென்ற விழுமியங்கள் இன்னும் பல 100 ஆண்டுகள் இவ்வுலகில் உயிரோட்டம் பெற வேண்டும் என்றால் அது உங்களைப் போன்ற இளையோர் கையில் உள்ளது. வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்ற கூற்றிற்கிணங்க லட்சியத்தோடு வாழுங்கள். இறை திருவுளத்திற்கு உங்களை கையளியுங்கள். பிறர் வாழ்வில் ஒளியேற்றுங்கள். இறைவன் என்றும் உங்களோடு.